வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வேதியியல் பாடத்திலிருந்து காரங்கள் என்ற தலைப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ராக்சில் அயனியை கொண்டவையில் வந்து நம்ம காரங்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த காரங்கள் வந்து நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனியில் வந்து நமக்கு கொடுக்குது. சரிங்களா? அல்லது வந்து உலோக ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு சேர்மங்கள் வந்து நம்ம காரங்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? உலோக ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு சேர்மங்களையும் நம்ம வந்து காரங்கள்னு சொல்கிறோம். அடுத்த வந்து காரங்களுக்கு வந்து கசப்பு சுவையும் சோப்பு போன்ற வலுவழுப்பு தன்மையும் காணப்படும். சரிங்களா? காரங்கள் வந்து கசப்பு சுவையும் சோப்பு போன்ற வலுவழுப்பு தன்மையும் காணப்படும். இவை வந்து சிவப்பு லிட்மஸ் தாள் இருக்குல்ல, நிறங்காட்டிகள். இவை வந்து சோப்பு லிட்மஸ் தாள், பினாப்தலின், அதே மெத்தில் ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து நிறங்காட்டிகள்னு சொல்லுவோம். இந்த நிறங்காட்டியான சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நீல நிறமாக காரம் வந்து மாற்றுகிறது. அதே மாதிரி பினாப்தலுடன் வந்து காரம் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தையும், மெத்தில் ஆரஞ்சுடன் காரம் வந்து மஞ்சள் நிறத்தையும் தருகிறது. சரிங்களா? சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நிறமாக மாற்றுகிறது, பினாப்தலுடன் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது, மெத்தில் ஆரஞ்சுடன் மஞ்சள் நிறத்தை தருகிறது காரங்கள். சரிங்களா? இந்த காரங்கள் வந்து நீரில் கரையும் காரங்களுக்கு வந்து நீரில் கரையும் காரங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்கலின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நீரில் கரையும் காரங்களை வந்து அல்கலின் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா காரங்களும் வந்து நம்ம அல்கலின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு சில காரங்களை மட்டும் நம்ம அல்கலின்னு சொல்லுவோம். அதாவது நீரில் கரையும் காரங்களை மட்டும் நம்ம அல்கலின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா அல்கலின் வந்து காரங்கள்னு சொல்லலாம். சரிங்களா? எல்லா அல்கலினையும் வந்து காரங்கள்னு சொல்லலாம். ஆனால் வந்து எல்லா காரங்களை வந்து அல்கலின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறோம்னா, அதாவது நீரில் கரையும் காரங்கள் அல்கலின் எனப்படும். ஆனால் இது எல்லா காரங்களும் வந்து அல்கலின் அல்ல. அதாவது பொதுவாக வந்து எல்லா காரமே வந்து அல்கலின் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரில் கரையும் காரங்கள் மட்டும் அல்கலின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வந்து வலிமை மிகு காரங்கள் வந்து அரிக்கும் தன்மை உடையவை. சரிங்களா? ஆசிட் எப்படியோ அதே மாதிரி வந்து காரங்கள் வந்து வலிமை மிகுந்த காரங்கள் வந்து அரிக்கும் தன்மை காணப்படுகிறது. சரிங்களா? காரங்கள் வந்து மின்சாரத்தை நன்கு கடத்துகிறது. சரிங்களா? மின்சாரத்தை வந்து கடத்துகிறது. அதே மாதிரி காரங்களோட வகை. அடுத்த வந்து காரங்களின் வகைகளை பற்றி பார்க்கலாம். அயனியாதின் அடிப்படையில் காரங்கள். சரிங்களா? அயனியாதின் அடிப்படையில் காரங்கள்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 இருக்குது. வலிமை மிகு காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள் அப்படின்னு வந்து 2 காணப்படுகிறது. வலிமை மிகுந்த காரங்கள்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இவை வந்து நீரில் வந்து முழுமையாக அயனி வருகின்றன. இது அயனியாதின் அடிப்படையில் காரங்கள்னு பார்த்துருக்கோம். அதனால் வந்து வலிமை மிகு காரங்கள்னு பார்க்கும்போது இவை வந்து நீரில் வந்து முழுமையாக வந்து அயனி வருகின்றன. இப்போ எடுத்துக்காட்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இது வந்து அயனியுற்று நமக்கு வந்து சோடியம் ப்ளஸ் அயனியாகவும் OH மைனஸ் அயனியாகவும், அதாவது சோடியம் நேர் அயனியாகவும் ஹைட்ராக்சைடு வந்து எதிர் அயனியாகவும் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இவை வந்து முழுமையாக அயனியுற்று நமக்கு வந்து சோடியமாகவும் ஹைட்ராக்சைடாகவும் நமக்கு கிடைக்குது. அதே வந்து வலிமை குறைந்த காரங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து பகுதியளவே, சரிங்களா, நீரில் வந்து பகுதியளவே வந்து அயனி வருகின்றன. எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு சொல்கிறோம். சரிங்களா? அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து வலிமை குறைந்த காரங்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். சரிங்களா? அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள். சரிங்களா? அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள். இரண்டாவது வந்து அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள். அமிலத்துவம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காரத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதி எண்ணிக்கையை தான் வந்து நம்ம அமிலத்துவம்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? காரத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ராக்சில் தொகுதியின் எண்ணிக்கையை வந்து அமிலத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அமிலத்துவம் வந்து ஓர் அமிலத்துவ காரம், ஈரமிலத்துவ காரம் மற்றும் 3 அமிலத்துவ காரம்ங்கிற 3 வகையில் வந்து அமிலத்துவத்தின் அடிப்படையில் வந்து நம்ம காரங்களை வந்து வகைப்படுத்தலாம். அதில் வந்து ஓர் அமிலத்துவ காரம்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சில் அயனியை கொடுக்கும். சரிங்களா? நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு வந்து ஒரு ஹைட்ராக்சில் அயனியை தருவது வந்து ஓர் அமிலத்துவ காரம்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம பிரியும் போது எப்படின்னா சோடியமும் ஹைட்ராக்சைடாகவும் பிரியும். அதில் ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால வந்து ஒரு ஹைட்ராக்சில் அயனி தான் இது கொடுக்க முடியும். அதனால் வந்து ஒரு அமிலத்துவ காரம்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த வந்து ஈரமிலத்துவ காரம். சரிங்களா? ஈரமிலத்துவ காரம்னா பார்த்திங்கன்னா இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு 2 ஹைட்ராக்சில் அயனியை தருகிறது. சரியா? எடுத்துக்காட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடில் பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து ஒரு அயனியாகவும் ஹைட்ராக்சைடு வந்து 2 அயனியும் காணப்படுகிறதுனால வந்து இது ஈரமிலத்துவ காரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு சொல்கிறாங்க. அதே வந்து 3 அமிலத்துவ காரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே போல் தான் இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு, சரிங்களா, இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு 3 ஹைட்ராக்சில் அயனியில் தந்துச்சுன்னா 3 ஹைட்ராக்சில் அயனியில் தந்துச்சுன்னா வந்து இது 3 அமிலத்துவ காரம்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சில். சரிங்களா? அலுமினியம் ஹைட்ராக்சில் பார்க்கலாம். இது வந்து அலுமினியம் 1, ஹைட்ராக்சில் தொகுதி வந்து 3 காணப்படுது. நமக்கு அங்கேயே பார்க்கலாம். அப்படிங்கும்போது வந்து இவை வந்து 3 அமிலத்துவ காரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? செறிவின் அடிப்படையில் காரங்கள். அடுத்த வந்து 3வது வந்து செறிவின் அடிப்படையில் காரங்கள்னு பார்த்தா இவை வந்து
செறிவு மிகு காரங்கள் நீர்த்த காரங்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். செறிவு மிகு காரங்கள்னா பார்த்தா இவை வந்து நீரில் காரங்களின் சதவீதத்தை வந்து அதிக அளவு கொண்டிருக்கும். சரிங்களா? செறிவு மிகு காரங்கள்னு பார்த்தா நீரில் வந்து காரத்தின் சதவீதத்தை வந்து அதிக அளவு கொண்டிருக்கும். இதே வந்து நீர்த்த காரங்கள்னு பார்த்தா நீரில் வந்து காரத்தின் சதவீதத்தை வந்து கம்மியாக குறைந்த அளவே கொண்டுள்ளவை வந்து நீர்த்த காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த வந்து காரங்களின் வேதிப்பண்புகள். சரிங்களா? காரம் வந்து உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. சரிங்களா? காரம் வந்து உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் வந்து தருகிறது நமக்கு. அதே மாதிரி காரம் வந்து அலோக ஆக்சைடுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது. உலோகங்களுடன் வினைபுரிந்தால் வந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. அதே வந்து அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு வினைபுரிந்து வந்து கால்சியம் கார்பனேட்டையும் ப்ளஸ் வந்து நீரையும் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? கால்சியம் கார்பனேட்டுக்கு ஒரு உப்பையும் வந்து ப்ளஸ் நீரையும் நமக்கு கொடுக்குது. இதுக்கு அடுத்த வந்து காரங்கள் வந்து நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகின்றன. அடுத்த வந்து காரங்கள் வந்து நீரில் கரைந்து வந்து ஹைட்ராக்சைடு அயனியை தருகிறது. எடுத்துக்காட்டு பார்க்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நீரோட வினைபுரிந்து நமக்கு வந்து சோடியம் ப்ளஸும் OH மைனஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ரெண்டாவது வந்து அயனி உருகுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது காரங்கள் அமிலங்களுடன் புரியும் வினை வந்து நடுநிலையாக்கல் வினை எனப்படும். சரிங்களா? காரங்கள் வந்து அமிலங்களுடன் வினைபுரிச்சுன்னா வந்து காரமும் அமிலமும் சேர்ந்துச்சுன்னா வந்து அந்த வினை வந்து நடுநிலையாக்கல் வினை எனப்படும். எடுத்துக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இரண்டையும் வினைப்படுத்தும் போது சோடியம் குளோரைடுங்கிற உப்பு மற்றும் நீர் வந்து நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? சோடியம் குளோரைடு உப்பு மற்றும் நீர் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்த வந்து காரங்களின் பயன்கள். காரங்களின் பயன்கள்னு பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுது. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH சொல்லுவோம்ல, அது வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. அப்புறம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு காகிதம், ரேயான் மற்றும் செயற்கை இலை தயாரிப்பிலும் பயன்படுகிறது. அதே சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து காகிதம், ரேயான் மற்றும் செயற்கை இலை தயாரிப்பிலும் பயன்படுகிறது. அடுத்து வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து மின் நிலையங்கள் மற்றும் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து மின் நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை வந்து வெளிப்படுத்தும். இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து மின் நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளிப்படும் கந்தகம் டை ஆக்சைடு வந்து சரிங்களா? கந்தகம் டை ஆக்சைடு வந்து தூய்மைப்படுத்த பயன்படுகிறது. சல்பர் டை ஆக்சைடு தான் நம்ம கந்தகம் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இதை வந்து தூய்மைப்படுத்த பயன்படுகிறது. அடுத்ததாக வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கட்டடங்களுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது. கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கட்டடங்களுக்கு வந்து நம்ம வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது. அடுத்ததாக வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து வயிற்று நோய்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுகிறது. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து துணியில் உள்ள எண்ணெய் கரை மற்றும் பிசுக்குகளை வந்து நீக்க பயன்படுகிறது. அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து துணியில் உள்ள எண்ணெய் கரை மற்றும் பிசுக்குகளை வந்து நீக்க பயன்படுகிறது. அதேமாதிரி சோடியம் கார்பனேட் சலவை சோடாவாகவும் நீரின் கடினத்தன்மை நீக்கவும் பயன்படுகிறது. அதேமாதிரி சோடியம் கார்பனேட் வந்து சலவை சோடாவாகவும் நீரின் கடினத்தன்மை நீக்கவும் பயன்படுகிறது. சரிங்களா? சலவை சோடாவாக. அடுத்தது வந்து சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் வந்து என்ன எதுக்கு பயன்படுதுன்னா சமையல் சோடாவாகவும். ஏன்னா சோடியம் கார்பனேட் வந்து சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட் வந்து சமையல் சோடாவை தயாரிக்கவும். அதே மாதிரி வயிற்றில் வந்து செரிமான பிரச்சனையை சரி செய்யவும் பயன்படுகிறது. சரிங்களா? வயிற்றில் வந்து செரிமான பிரச்சனை வந்து சரி செய்யவும் பயன்படுகிறது. அதாவது வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை வந்து நடுநிலையாக்க இந்த சோடியம் பைகார்பனேட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த வந்து லித்தியம் ஹைட்ராக்சைடு வந்து விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி கப்பலில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை வந்து நடுநிலையாக்க பயன்படுகிறது. சரிங்களா? லித்தியம் ஹைட்ராக்சைடு வந்து விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி கப்பலில் கார்பன் டை ஆக்சைடின் அளவை வந்து நடுநிலையாக்க வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி.